சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சித்ரா ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. என்ன உனக்கு உன் புருஷன் கூட சேர்த்து வாழணுன்ற ஆசையே கிடையாதா? நாங்களே சேது கட்டலைன்னா கூட நீதான் அவனுடைய பொண்டாட்டின்னு சொல்லி கதையை கட்டி உன் கூட சேர்ந்து எப்படியாவது சேதுவை வாழ வைக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தா, நீ என்னடானா உண்மை சொல்ல போறேன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சித்ரா வாயால ஒளறிடுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா, சித்து நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா கேட்கல. சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டலையா? என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சித்ரா, ஐயோ கோவத்துல உண்மை உளறிட்டோமோன்னு சொல்லிட்டு, இல்ல அப்படி சொல்ல வரல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சித்து, நீங்க இப்படிதான் சொன்னீங்க. என்ன விஷயம்? சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டலையா? அவர்தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அவர்தான் எனக்கு 3 முடிச்சு போட்டாரு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நோண்டி நோண்டி கேட்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயம் எனக்கும் அம்மாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இங்க பாரு, சேது உன் கழுத்துல தாலி கட்டல. சேது எதையும் யோசிச்சுட்டு உன் கழுத்து வரைக்கும் தாலியை எடுத்துட்டு வந்தான். அவ்வளவுதான், தாலி கட்டல. அதுக்குள்ளவே அப்பதான் வரத பார்த்து அம்மா தான் போயிட்டு நாத்தனார் முடிச்சு நீ போடுன்னு சொன்னாங்க. பார்த்தா சேது தாலி கட்டவே இல்லை. எங்க விட்டா பாட்டி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு நானாவே தான் 3 முடிச்சும் போட்டேன். கடைசியில உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கல. சேதுவை பொறுத்த வரைக்கும் சேதுதான் தாலி கட்டியிருக்கான். உன்னை பொறுத்த வரைக்குமே அவன் தான் தாலி கட்டியிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க. ஏன் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் சேது தாலி கட்டலன்ற விஷயம் தெரியும்னு சொன்னதும் ஐஸ்வர்யா உடைஞ்சு போயிடுறாங்க. அப்படின்னா மாம்சுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கலையா? அப்ப நான் மாம்சோட பொண்டாட்டி கிடையாதா சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே இங்க பாரு ஐஸ்வர்யா, யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நீயா சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துல அம்மா உனக்கும் சேது மாமாவுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? அதுல சேது மாமாவே தாலி கட்ட வச்சுட்டா அப்ப உனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி தானே ஆயிடும். இது நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கல. சேது மாமா என் கழுத்தை தாலி கட்டலையா? ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லி ஐஸ்வர்யா புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நம்மளா சொல்லாம யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதனால அமைதியா இருன்னு சொல்லி சித்ரா வான் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு மனசு கேட்கறதே இல்ல. இப்ப ஐஸ்வர்யா சேது கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.